தமிழ்நாட்டில் மட்டும் சாரி 39 லட்சம் மக்களுக்கு வந்து கேஸ் இணைப்பு ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? கழிவறை வந்து 12 கோடி கழிவறை இந்தியா முழுக்கமும், தமிழ்நாட்டில் 59 லட்சம் கழிவறை. ஒரு கழிவறைக்கு 12,500 ரூபாய் கொடுக்குறது யாரு? மோடி அரசாங்கம் கொடுக்குது. விவசாயிகளுக்கு என்ன பண்ணுது? 9 கோடி விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6,000 ரூபாயும், தமிழ்நாட்டில் 22,72,800 பேருக்கு வந்து தமிழ்நாட்டில் வருஷத்துக்கு 6,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இது யார் கொடுக்குறது? மோடி அரசாங்கம் கொடுக்குது. ஜல்ஜீவன் திட்டம், ஜல்ஜீவன் திட்டத்தில் 96 லட்சம் மக்களுக்கு குடிநீர், சுத்தமான குடிநீர் இணைப்பு இந்திய அரசாங்கம் வந்துட்டு இருக்கு. யார் கொடுக்குறாங்க? மோடி கொடுக்குறாரு. இந்தியாவில் இதுக்கு முன்னாடி வந்தே பாரத் ட்ரெயின் ஒன்னே கிடையாது. 131 வந்தே பாரத் ட்ரெயின் வந்து இந்தியாவில் ஓடிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் 8 வந்தே பாரத் ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கு. மெடிக்கல் மக்களை படுத்துங்கன்னா மக்களுக்கு வந்து 1750 மெடிக்கல் தமிழ்நாட்டில் மட்டும் மலிவு விலை மருந்தகத்தை ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. இதனால வந்து 750 கோடி காஸ்ட் வந்து என்ன கம்மியாகுது, மக்களுக்கு மெடிக்கல் செலவு வந்து கம்மியாகுது. பிரதமரோட வீடு கட்டும் திட்டம், வீடு கட்டும் திட்டத்தில் கிட்டத்தட்ட 4 கோடி மக்களுக்கு வந்து இலவசமா வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. இந்தியா முழுக்க இலவசம் கொடுத்துருக்காங்க. 15 லட்சம் மக்களுக்கு தமிழ்நாட்டில் இலவசமா வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அதே இது சௌபாகியா திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு. அது பார்த்துட்டீங்கன்னா சூரிய மின்சக்தி திட்டம். இந்த திட்டத்தில் நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த திட்டத்தில் வீடு கட்டுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 300 யூனிட், 2 மாசத்துக்கு 600 யூனிட் ஃப்ரீ. கிட்டத்தட்ட 5,000 ரூபாயில இருந்து 6,000 ரூபாய் வரைக்கும் கரண்ட் பில் வரவனுக்கு எந்த கரண்ட்டும் கிடையாது, இலவசமான கரண்ட் கட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி பார்த்துட்டீங்கன்னா விருதுநகர், நம்ம இங்க தமிழ்நாட்டில் விருதுநகர்ல தொழிற்சாலை ஒன்று தொடங்குறாங்க. 1052 ஏக்கர் நிலம் போட்டு 1894 கோடி செலவுல ஒரு தொழிற்சாலை, 1 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு வேலைவாய்ப்பு. மோடி இங்க தமிழ்நாட்டுக்கு இப்ப வந்திருக்க போயில ராஜேந்திர சோழனோட 1000வது பிறந்த நாளுக்கு வந்துட்டு போயிட்டு ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் நாங்க வந்து மிகப்பெரிய லெவலில் சிறந்த கட்டணம் சொல்லி தமிழனை பெருமைப்படுத்திட்டு போயிருக்காரு. எவ்வளவோ மண்ணு போனது மோடி அரசாங்கம். பாகிஸ்தான்ல இருந்து நம்மளோட தீவிரவாதிகள் உள்ள வந்து நம்ம நாட்டுல வந்து நம்ம சுற்றுலா பயணிகளை சுட்டுக் கொண்டதுக்கு வந்து நம்ம பதிலடியா நம்ம சிந்தூர் ஆபரேஷன் சொல்லிட்டு உள்ள போய் 11 தீவிரவாத முகாம்களை அழிச்சு 160 டெரரிஸ்ட கொண்டிருக்கோம். இது மோடியோட அரசாங்கம் பண்ணது. இவ்வளவு திட்டங்களை மோடி பண்ணிருக்காரு. அதனால மோடிக்கு ஓட்டு போடுறாங்களே தவிர நீங்க வாக்காளர்கள் அந்த பிரச்சனை ஆயிடுச்சு, இதுல அந்த பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது வந்து நீங்க உங்களோட கட்டுக்கதை. அவ்வளவுதான்.